ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல் அந்த டெவலப்பர். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சிஎஸ்எஸில் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் லைவான கோடிங் மூலயமா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸை தனியாக ஒரு ஃபைலாக நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த க்ரியேட் பண்ண ஃபைலை என்னோடய ஹெச்டிஎம்மலோட அட்டாச் பண்ணி அந்த ஹெச்டிஎம்எல் மூலயமா நம்ம அவுட்புட் பார்ப்போம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்றது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ HTML ஃபைலை நான் இங்கே வச்சுருக்கேன். என்னோடய HTML ஃபைல் இங்கே இருக்குது. அதில் நான் HTML வந்து நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி .css அப்படின்ற இந்த ஃபைலை வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதாவது பேராகிராஃப் டேகை செலக்ட் பண்ணி கலரு வந்து எனக்கு ப்ளூ கலராக இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஃபைல். இந்த ஃபைலோட அட்டாச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் பார்க்குறேன் இல்லையா, இதுதான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். தனி ஃபைலாக எழுதி அதை இந்த ஃபைலோட அட்டாச் பண்ணி நான் ரன் பண்ணுறதுக்கு பேர் இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போ இதை லைவாக கோட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய HTML ஃபைலை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன், அதை ரன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது style.css அப்படின்ற இந்த ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரியேட் பண்ண ஃபைலை வந்து நான் இங்கே வந்து ரன் பண்ண போகிறேன். ஒரு பேராகிராஃப் டேகை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பேராகிராஃப் டேகுக்கு எனக்கு கலர் வந்து ப்ளூவாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ எனக்கு மாறலை. இது எப்போ மாறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலை இந்த HTMLோட அட்டாச் பண்ணணும். அந்த அட்டாச் பண்ணுறதுக்கு லிங்க் அப்படின்ற இந்த டேகை யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த லிங்க் அப்படின்ற டேக் வந்து பார்த்தீங்கன்னா HTMLல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். HTMLக்கான வீடியோவில் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் ரெஃபரன்ஸில் இந்த சிஎஸ்எஸ்க்கான ஃபைலை மென்ஷன் பண்ணுறேன். style.css அப்படின்றத மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ளூ கலர் வந்து எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைலுக்கும் நம்ம சிஎஸ்எஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். தேங்க்யூ.